தமிழக விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட 215 கோடி ரூபாய் நிதியை ஆந்திர அரசு ஒதுக்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், உங்களுடைய விவரங்கள். வணக்கம் மார்சல். தமிழக விவசாயிகளுடைய எதிர்ப்பை மீறி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக 215 கோடி ரூபாய் நிதியை ஆந்திர அரசு ஒதுக்கியிருக்கிறது. குப்பம் தொகுதியில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது. நேற்றைய சில தினங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் ஆந்திர அமைச்சர் உட்பட பலர் வந்து ஆய்வு செய்துவிட்டு சென்ற நிலையில் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டினால் தமிழக விவசாயிகளுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதார பிரச்சனை பாதிக்கப்படும். ஏற்கனவே மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இது தமிழக விவசாயிகளுடைய அடிவயிற்றில் நெருப்பை வாரி உமிழ்ந்தது போல இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே விவசாயிகள் தங்களுடைய பயிரை இழந்து வாய்க்கெட்டிய நெல்லை வீட்டிற்கு கொண்டு வர முடியாத வேதனை துயரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு பக்கம் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு, மறுபுறம் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக முதலமைச்சருடைய அடாவடி, மற்றொரு புறம் விடியா திமுக அரசு இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய அவலம். இதனால் ஒட்டுமொத்தமாக தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நாதியற்று இருக்கிறது தமிழகத்தில். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையில் இது குறித்து வலியுறுத்தி வருகிறார். அறிக்கை மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேகதாது விவகாரத்தில் எப்படியெல்லாம் இந்த விடியா திமுக அரசு கோட்டை விட்டிருக்கிறது என்பதை அவர் புள்ளி விவரங்களோடு, ஏற்கனவே கடந்து வந்த வழக்கு விவரங்களோடு தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட விடியா திமுக அரசு விழித்து கொள்ள முன்வரவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்த பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டுவதன் மூலமாக தமிழக விவசாயிகளுடைய பெரும்பாலான பகுதிகள் அந்த விவசாயம் செழிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் பாலைவனமாக மாறுவதற்கான அந்த முன்னேற்பாடுகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விவசாய பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு உடனடியாக இந்த 2 மாநில அரசுகளையும் இந்த விஷயங்களை, குறிப்பாக அணை கட்டக்கூடிய விஷயங்களை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். தமிழக விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதே தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கையாக, குமுறலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.